கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நல்லவர், அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்மால் அநேக காரியத்தை செய்து முடிக்க முடியாதுதான். ஆண்டவருடைய உதவி இருந்துச்சுன்னா, அவர் நம்ம கூட இருந்தாருன்னா கடினமாக தெரிகிறதெல்லாம் லகுவாக மாறும். இந்த உலகத்தில் வாழ்றது கடினமாக தெரியலாம். இயேசப்பா கூட இருந்தாருன்னா அது லகுவாக மாறும். கவலைப்படாதீங்க, அதிசயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நாளில் உங்களுக்கு தேவை நன்மைகளை செய்வதற்கு ஆண்டவர் கிரியை செய்வார். விசுவாசமாக இருங்க. இந்த ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 27:8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் இடத்தில் சொல்லிற்று. அழகான ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாராம், என் முகத்தை நீங்கள் தேடுங்கன்னு. அதனால் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் உம்முடைய முகத்தை தேடுவேன்னு நான் என்னை அர்ப்பணிச்சிட்டேன்னு சொல்றதை பார்க்குறோம். ஆண்டவருடைய முகத்தை நம்ம தேடுவது. இந்த பூமியில் சிலரை பார்த்தீங்கன்னா, காலையில் எழும்பின உடனே சிலருடைய முகத்தில் பார்க்கணும். அவங்களுக்கு முகத்தில் வந்து ஊரில் சொல்லுவாங்க, கிராமங்களில் அவங்க முகத்தில் முழிச்சா அந்த நாள் ஆசிரமம் இருக்குன்னு சிலர் என்ன செய்வாங்க, அப்படி யாராவது ஒரு ஆளை காலையில் அவங்க நேராக பார்த்தா நல்லாயிருக்கும், அவங்க முகத்தை தரிசனம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் எல்லாமே நல்லா இருக்காது. தினமும் அவங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லா நன்மையாக நடக்குதா? இல்லையே. எத்தனையோ போராட்டங்களை சந்திக்க தான் செய்கிறாங்க எல்லாருமே. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என் முகத்தை தேடுங்க, என் முகத்தை பாருங்க. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முகத்தை தேடணும். அவரை பார்க்க நமக்கு ஒரு ஆசை வரணும். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஆண்டவரை யார் நோக்கி பார்க்குறாங்களோ, அவருக்கு முகத்தை யார் நோக்கி பார்க்குறாங்களோ, அவங்க வாழ்க்கையே பிரகாசம் அடையுமா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் கர்த்தருடைய முகத்தை தேடுவேன், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்பேன். மனுஷனை மட்டும் நான் பார்த்துருக்க மாட்டேன். மோசையை பாருங்க, உங்களுடைய மகிமையை பார்க்கணுன்னு கேட்டார். ஆண்டவர் தன்னுடைய மகிமையை காண்பிச்சார். அவருடைய முகத்தை நம்ம தேடும்போது, பார்க்கணுன்னு ஆசைப்படும் போது, அவருடைய பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம வாழ்க்கையே ஆசீர்வாதமாக மாறிடும். இன்றைக்கு அர்ப்பணிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய முகத்தை எங்களுக்கு நீர் தேடுவதற்கு சொல்லியிருக்கிறேன். சங்கீதக்காரன் ஆண்டவரே நீர் முகத்தை தேட சொன்னதுனால நான் உம்முடைய முகத்தை தேடுவேன்னு சொல்றதை பார்க்குறோம். இன்றைக்கு நாங்களும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை தேடி, அதாவது உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். அதன் மூலம் உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு பொழிந்தருளும். குறிப்பாக இந்த நாளில் வியாதிப்பட்ட ஒவ்வொருவரையும் குணமாக்கும். பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கும். சமாதானம் இல்லாதவருக்கு சமாதானத்தை கொடும். தேவைகளை கண்டு கலங்கி நிற்கிற மக்களுக்கு தேவைகளை சந்தியும். எதிர்காலத்தை குறித்த பயம் விலகட்டும். நஷ்டமடைந்திருக்கிறவங்களுக்கு லாபங்களை உண்டு பண்ணி கொடும். குறிப்பாக எனக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.